1 to 1 ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் திருமண பொருத்தம் பற்றி நம்ம பார்க்கலாம். திருமண பொருத்தம்னா நம்ம பொதுவாக நினைக்கிறது என்னென்னா 10 பொருத்தம் தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. அதை மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நம்ம திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பொருத்தங்கள் பார்ப்பாங்க. பெரியவங்க பொருத்தங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 10 பொருத்தங்கள் 2 பேருக்குமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இந்த 10 பொருத்தங்கள் தான் இருக்கா சார்? இல்லை இந்த 10 பொருத்தங்கள் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு மன வாழ்க்கை ஒழுங்காக அமையறதில்ல, இறப்புகள்லாம் நேரிடுது இல்லையா? இது மட்டும்தான் இருக்கா சார், இல்லை வேறு ஏதாவது இருக்கா சார்? நல்ல கேள்வி. இந்த காலகட்டத்துக்கு மக்கள் அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கேள்வி, இந்த முக்கியமான கேள்வி. பொதுவாக திருமண பொருத்தம் அப்படின்னு சொன்னாலே அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இந்த தின பொருத்தம், கன பொருத்தம், மகேந்திர பொருத்தம், யோனி பொருத்தம், வசிய பொருத்தம், இந்த மாதிரி ஒரு 10 பொருத்தத்தை வச்சு இதில் 5 பொருத்தம் தான் ஓகே, 8 பொருத்தம் தான் ஓகே, இப்படி ஏதாவது சொல்லி ஒரு விஷயத்தில் இந்த பொருத்தம் பார்த்து இது திருமணம் நடத்தி வைக்கப்படுது. ஆதி காலத்துலேருந்து அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 10 பொருத்தம் தான் போதுமா, இல்லை இந்த 10 பொருத்தம் பார்த்தும் இந்த திருமணங்கள் ஏன் நிறைய இடங்களில் ஃபெயிலியர் ஆகுது, நிறைய இடங்களில் கணவன் மனைவி இவங்களுக்குள்ள இழப்புகள் கூட ஏற்படுது, இது என்ன காரணம்? சில பேர் ஆயுள் ரொம்ப காலமாக மனமொத்த தம்பதிகளாக இருந்தால் கூட அவங்களால நீண்ட காலம் வாழ முடியல, 10 பொருத்தம் தான் பார்த்து சேர்த்து வைக்கிறாங்க, ஆனாலும் இவங்களுக்குள்ள நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? இது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்ப காலத்துலேருந்து இந்த 10 பொருத்தங்கள் ஏன் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் ஆரம்ப காலத்தில் யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு தேவையே வீட்டு வேலைகளை கவனிச்சிக்கிறது, கணவனை கவனிச்சிக்கிறது, குழந்தைகளை கவனிச்சிக்கிறது, இல்லை வீட்டில் உள்ள பெரியவங்களை கவனிச்சிக்கிறது, இந்த ஒன்று தான். அவங்க ஒரு பெண் அப்படின்னா குழந்தைய பெற்று கொடுக்குற எந்திரம், வீட்டு வேலை செய்கிற ஒரு பெண், இப்படி தான் இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பெண்ணோட பாதுகாப்பு எப்படி அப்படின்னு முக்கியத்துவம் கருதும்போது இந்த பெண்ணோட நட்சத்திரத்துலேருந்து ஆணுடைய நட்சத்திரம் என்ன, இந்த பெண்ணோட நட்சத்திரத்துக்கு ஆணோட நட்சத்திரம் பொருந்துதா, எது இப்படி மாங்கல்ய பொருத்தம், அது இதுன்னு ஒரு 10 பொருத்தத்தை பார்த்து எடுத்தாங்க. இது என்னென்னா அது மட்டுமே இல்லை, ரெண்டாவது எல்லாருக்கும் ஜாதகம் எழுதி வைக்கிற பழக்கம் அந்த காலத்தில் இருந்ததுன்னா அதுவும் இருக்காது. பிறந்தாங்கன்னா குடும்பத்தில் பெரிய பிள்ளைக்கு மட்டும் எழுதி வச்சுருப்பாங்க. அப்புறம் இப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போதே பேர் ராசி பார்ப்பாங்க. இப்போ எனக்கு ராஜேந்திரன் இப்படி நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு துளாராசி தான் பார்ப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு துளாராசி கிடையாது. இப்படி நிறையா, ஏன்னா அந்த பெயர்கள் ஜாதகம் பார்த்து வைக்கிறது இல்லை. அப்போ அதையும் தாண்டி சமூக கட்டுப்பாடுகள், சமூக அந்த விதிமுறைகள் அதெல்லாம் இருந்ததுனால சரி கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் பெண்கள் அவங்களோட சுதந்திரத்தை பற்றி நிறையா திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் உலகம் முழுக்களுமே மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்க எல்லாருமே படிக்கணும், அவங்க வேலைக்கு போகணும், ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வாழணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது சமூகத்தில் மாற்றங்கள் உருவாகுதில்ல. அப்படி மாற்றங்கள் உருவாகும்போது அப்போ என்ன மாதிரி பொருத்தங்களை பார்க்குறது அப்படின்னு முக்கியமாக இருக்குது. அப்போ பெண் வீட்டில் இருந்த வரைக்கும் இந்த 10 பொருத்தம் ஓகே, அது முழுமையான்னு சொல்ல முடியாது, ஓரளவு ஓகே. ஆனால் இப்போ பெண்ணை வேலைக்கு போனதுக்கப்புறம் திரும்பவும் அதே 10 பொருத்தத்தை பார்த்துட்டு செஞ்சோம்னா சரியாக வருதா? அந்த பொருத்தம் அந்த 10 பொருத்தமே சரியில்லை. ஏன்னா அந்த காலத்துலேயும் ஃபெயிலியர் உண்டு இல்லை. ஃபெயிலியருங்கிறது இந்த காலத்தில் எல்லா காலத்துலேயும் ஆண் பெண் அப்படின்னு தோன்ற ஆரம்பித்ததுக்கப்புறமே காதல் உண்டு, மனித வாழ்க்கையில் திருமணம் உண்டு, அது இணக்கம் உண்டு, பிணக்கு உண்டு, பிரிவு உண்டு, இழப்பு உண்டு, இழந்ததுக்கப்புறம் திரும்பவும் மீண்டும் சேர்றது உண்டு. இது எல்லாமே காலாகாலமாக நடந்துக்கிட்டு வந்தது. ஒரு காலத்தில் தொலைத்தொடர்புகள்லாம் கம்மியாக இருந்ததுனால நமக்கு பல விஷயங்கள் வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ரெண்டாவது இந்த கூட்டு குடும்பமாகவே இருந்தது. அப்புறம் ஒரு இனக்குழுக்குள்ளே திருமணம் நடந்தது. இன்றைக்கி அறிவியல் முன்னேற்றம் அதிகமாகிடுச்சு, தொலைத்தொடர்புகள் அதிகமாகிடுச்சு. ஸோ பெண்கள் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வாழ்க்கை எப்படி தேர்ந்தெடுக்கணும், லைஃப் எப்படி இருக்கணுங்கிறத அவங்களும் தீர்மானிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா 2 பேரும் சேர்ந்து வாழணும் ஒரு பக்கம் இல்லையா? கஷ்ட நஷ்டம்ங்கிறது எல்லாருக்கும் உண்டு. இது 100% யாரும் மேட் ஃபார் ஈச் அதர்லாம் அப்படிலாம் எடுக்க முடியாது. அப்போ 2 பேரும் குடும்பமான வரையில் சேர்ந்து வாழணும். ஏன்னா அவங்களுக்காக இல்லாட்டி கூட அடுத்து அவங்க தலைமுறை குழந்தைகள் அதுக்காக இருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது நாங்கள் எல்லாம் ஜாதகம் பொருத்தம் எல்லாம் தான் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சோம், இருந்தாலும் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழலை, இல்லை மாப்பிள்ளை இறந்துட்டார், பெண் இறந்துட்டாங்க, இப்படிலாம் சொல்லிட்டு வராங்கல்ல. ஸோ இந்த திருமண பொருத்தம் அப்படின்னு வரும்போது வெறும் 10 பொருத்தத்தை மட்டுமே பார்க்கக்கூடாது. அது 10% தான். 10% மார்க் வாங்கினீங்கன்னா பாஸ் ஆகிடுவீங்களா? குறைந்தபட்சம் 35% வாங்கினா தானே பாஸு. அப்போ 10%ங்கிறது ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் மாதிரி. அது ஒன்று ஓரளவு அந்த மேட்சிங்காக பார்க்கணும். ஆனால் ஒரு 2 பேருக்கும் 10 பொருத்தம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா, இப்போது ஒரு பெண்ணு, ஒரு வயசுக்கு வந்த ஒரு பெண்ணு, ஏஜ் அட்டன் பண்ண பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடும்போது
இறந்து போனவங்களோட ஜாதகத்தை எடுத்து ஒரு பொருத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நட்சத்திரத்தை பொருத்தத்தில் 10 ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 5 ஜாதகம் பொருத்தமாக இருக்கும். இறந்து போனவங்களை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? முடியாது. அதே போல் புதுசாக பிறந்த குழந்தைகள் இருக்குல்ல, 1 வயசு 2 வயசு 6 மாதத்து குழந்தைகள், அந்த குழந்தைகளோட ஜாதகத்தை எடுத்து பெண்ணுக்கு மேட்சாக பார்த்தாலும் அதில் 5 ஜாதகம் பொருத்தமாக இருக்கும். அதை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? ஸோ நட்சத்திர பொருத்தம்ங்கிறது ஒரு ஜஸ்டி தான், அதுதான். அப்போ இன்னாருக்கு இன்னார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, என் தலையில் அன்னைக்கே ஜென்மம் எழுதி வச்சுட்டான் பிரம்மன், நான் என்ன பண்ணுறது, கிரகம் என் தலையில் வந்து கிரகம் இறங்கிடுச்சுங்கிறாங்கல்ல, அது மாதிரி இருக்குது. அப்போ உண்மைதான். அப்போது இந்த பெண்ணுக்கு இந்த கணவன், இந்த கணவனுக்கு இந்த மனைவி அப்படிங்கிறது வந்து ஏதோ இன்னாருக்கு இன்னார் என்று இறைவன் எழுதி வைத்தானே தேவன் என்றுங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் இருந்தால் கூட, நவீன காலங்களில் திருமண வாழ்க்கை முறை நிறைய மாறி போயிடுச்சு. அன்னைக்கு கூட இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சொன்னோம் இல்லையா, பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம்னு சொல்லிட்டு, பொய் ஒன்று மாறி போனதுக்கப்புறம் தான் திருமணத்துக்குன்னு சில விதிமுறைகள் வகுக்கப்படுது. இதெல்லாம் 10 பொருத்தங்களுக்கு ரொம்ப பிற்காலத்தில் வந்தது தான். ஓகே, எனக்கு ஜாதகத்து மேலே நம்பிக்கை இல்லை, திருமண பொருத்தம் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அவங்கள பற்றி நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. உண்மையிலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னாலும், இல்லை ஒரு கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு திருமண பொருத்தம் பார்க்க வராங்கன்னாலோ மெயினாக வந்து அவசியமாக முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது, இது வந்து நம்ம பாரம்பரிய நூல்களை விட புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி கேபி சிஸ்டம்லலாம் இந்த ஜாதக பொருத்தத்தை பற்றி சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பொருத்தத்தை ஒரு பக்கம் விட்டுடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த நம்பிக்கை உள்ளவங்க அதை பற்றி போகட்டும். அதுக்கு தான் சில உதாரணங்கள் சொல்லுது. மெயினாக ஒரு ஆணும் பெண்ணும் சேர்த்து வைக்கும்போது குறைந்தபட்சம் ஆண் ஒரு 60 வயசு வரைக்கும் வாழணும்ல. கண்டிப்பாக. அப்போ தானே வந்து அதனோட கடமையை நிறைவேற்ற முடியும். ஒரு குழந்தை பிறந்து 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆனால் கூட அவருக்கு பிறக்கிற முதல் குழந்தை வந்து ஒரு வேலைக்கு போகிறதுக்கோ இல்லை திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவருக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே ஆகிடும்ல. குறைந்தபட்சம் வந்து ஒரு நார்மலான ஓரளவு நல்ல ஆயுளுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 60 வருடம். பொண்ணையும் மாப்பிள்ளையும் சேர்த்து வைக்கும்போது முதல்ல மணமக்களோட ஆயுள் என்னன்னு பார்க்குறது தான் முதல்ல பார்க்க வேண்டிய ஒரு வேலை இல்லையா. வெறும் 10 பொருத்தத்தை பார்த்தீங்கன்னா அது ஆயுளுங்கிறதே அதில் இருக்காது. ஆயுள் இருக்காது, லைஃப் அந்த இது இருவே இருக்காது. எத்தனை வயசு வரைக்கும் அவர் இருப்பார்னு சொல்ல முடியாது இல்லையா. அது நட்சத்திர பொருத்தத்தில் அது கிடையாது. அப்போது பெண் எத்தனை வயது வரைக்கும் இருப்பாள், ஆண் எத்தனை வயது வரைக்கும் இருப்பார், குறைந்தபட்சம் 60 வயசு 2 பேரும் இருக்கணும் இல்லையா. அந்த முதல்ல மணமக்களோட ஆயுள் என்னன்னு பார்க்க தெரியாதவங்க ஜாதக பொருத்தம் திருமண பொருத்தம் பார்க்கவே கூடாது. அதையும் மீறி பார்த்தா என்ன பண்ணுறது, இழப்புகள் நேரத்தில் உங்களுக்கு அடி வயிற்றுலேருந்து ஒரு சாபம் வருமா வராதா? ஒரு நம்ம வீட்டில் ஒரு பெண்ணோட வாழ்க்கை சின்ன வயசில் கணவர் இழந்தாலோ, நம்மளுடைய ஆணுக்கு ஒரு வயசில் சின்ன துணை இழந்தாலோ, ஐயோ நாசமாக போயிட்டாங்க, நல்ல பாவமாக போயிட்டான்னு ஒரு சாபம் வரும்ல அடி வயிற்றுலேருந்து. இந்த சாபம் வந்து ஜோதிடனுக்கு வந்து சேரும். அப்போ ஆயுள் பொருத்தம் யாருக்கு பார்க்க தெரியலையோ அவங்க திருமண பொருத்தம் பார்க்கக்கூடாது. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். எனக்கு பார்க்க தெரியுமா அப்படின்னு கேட்கலாம். எனக்கு தெரியாதுன்னே நான் ஒத்துக்குவேன். ஏன்னா நல்ல ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சவங்க திருமண பொருத்தம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்து முடிவு பண்ணீங்க, கல்யாணத்துக்கு அது என்னென்ன தடங்களாக இருக்கோ அந்த பரிகாரம் அது இதெல்லாம் சொல்கிறோம், திருமண பொருத்தம் நீங்களே பார்த்துங்க அப்படின்றவங்க. ஏன்னா திருமண பொருத்தம்னா அவங்க 10 பொருத்தம் தான் நினச்சிட்டு இருக்காங்க, அது கிடையாது. அப்போ 2 பேருக்கும் ஆயுள் எப்படிங்கிறத முதல்ல தீர்மானிக்கிறது தான் முதல் அம்சம். இதில் சரியாக உள்ளவங்க தான் ஜாதகத்தை திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு முதல்ல தேர்வாகணும். முதலாச்சா. ரெண்டாவது இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஆகுது. எத்தனை நாளைக்கு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் வந்து பார்த்துட்டே இருக்க முடியும்? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு முடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலுமே வெறுப்பு வரும். இந்த நல்லா அழகாக சொல்லுவாங்க ஒரு பழைய காலத்தில் ஒரு பழமொழி, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி பெண்ணோட முகத்தை பார்க்குறதுக்கு நிலா மாதிரி இருந்துச்சு, இப்போ 10 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, மண்டவோட பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஈர்ப்புங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே குறைஞ்சி போயிடும். இருக்கும் சில பேருக்கு, அது இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும்போது குழந்தைகள் வருது இல்லையா, அந்த குழந்தைகளை பார்க்கும்போது 2 பேருக்குமே தன்னை அறியாமல் நம்மளுடைய வாரிசு நம்மளை அப்பான்னு கூப்பிடுதே, நம்மளை அம்மானு கூப்பிடுதேன்னு அந்த குழந்தைகள் மேலே ஒரு ஈர்ப்பு வரும். ஸோ திருமண பொருத்தம் பார்க்கும்போது 2 பேரோட ஜாதகத்திலையும் குழந்தை பேர் உண்டா அப்படிங்கிறத தீர்மானிக்க தெரியணும் ஜோதிடருக்கு. இது வந்து நம்ம யாருமே பொதுமக்களுக்காக சொல்ல தெரியறதில்ல, இவங்களுக்கே தெரியணும். வெறும் 10 பொருத்தத்தை பார்த்து இந்த வேலைக்கு செய்யாதீங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த விஷயத்தை பார்க்குறோம். அப்போது குழந்தைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. யாழினிது குழலினிது என்பார் தம் மக்களோட குரலை கேளாதவர் தானே சொல்கிறாங்க. அப்போ ஒரு வீட்டில் குழந்தை இருந்தாலே கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய மிகப்பெரிய தகராறுகளே முடிஞ்சு போயிடும். அடுத்தது வேறு வழி இல்லைன்னா 2 பேரும் குழந்தைக்காக சமாதானம் ஆகணும். அப்போ 2 பேரோட ஜாதகத்திலும் குழந்தை பிறப்பதற்கான அம்சம் இருக்கான்னு பார்க்குறது ரெண்டாவது.
நான் சொல்கிறது வந்து உண்மையிலே திருமண பொருத்தத்தை நிறைவாக பார்க்கணும், இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது. அப்போ குழந்தை பேருங்கிறது 2வது பாயிண்ட்டு. அப்போ இவங்களுக்கு 5ஆம் இடம் சரியில்லை, 5ஆம் அதிபதி சரியில்லை, அதே மாதிரி பெண்ணுக்கும் அந்த மாதிரி சரியில்லைன்னா அதை கொஞ்சம் பார்த்து தான் பேலன்ஸ் பண்ணணும். ஒருத்தவங்களுக்கு சரியில்லைன்னா கூட இன்னொருத்தவங்களுக்கு இருக்கா, அப்போ ஏதோ ஒரு வகையில் பேலன்ஸ் ஆகுமா அப்படிங்கிறது. சில பேருக்கு தள்ளி கொடுப்பறது உண்டு. அப்போ அதையெல்லாம் பார்த்து மேட்ச் பண்ணுறது 2வது பாயிண்ட்டு. இது வந்து அந்த 10 திருமண பொருத்தத்தில் எங்கேயுமே வராது. 3வது, இப்போது விவாகரத்துங்கிறது ஒரு காலத்தில் வந்து வேறு வழியே இல்லாமல் நடக்கிற ஒரு காரணமாக அந்த காலம் போய் இப்போ முணுக்குன்னா விவாகரத்து ஆயிடுது. பேப்பர் கொடுத்தாச்சுங்க, விவாகரத்து ஆயிடுச்சு, வேறு பார்க்க வேண்டியது அப்படிங்கிறாங்கல்ல. என்ன அது கிட்டத்தட்ட ஒரு அற்ப ஆயுள் மாதிரி தானே. திருமணம்ங்கிறது 1000 காலத்து பயிர்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்கல்ல. அதாவது பெண்ணு பார்க்கறதுக்கு போயிட்டு வரதுக்கு 3 செருப்பு தேயுமா. 3 செருப்பு தேய்னா தேய்க்கிறது இல்லை, பேருந்து போக்குவரத்துலாம் கிடையாதுல்ல, நடந்தே தானே பொண்ணு பார்க்க போனாங்க. இப்போ 3 செருப்பு தேயும் 7 செருப்பு தேயும்னா 3 செருப்பை மாற்றி போட்டுட்டு போயிற அளவுக்கு தேடிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்த காலத்தில் நீடித்து நின்றுருக்கு, இல்லைன்னா சொல்லலை. அப்போது இவங்க 2 பேருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் 7ஆம் இடம் திருமணத்தை குறிக்கிற இடம், 13ஆம் இடம், 11ஆம் இடம் வந்து அதுவும் வந்து லீகல் பாண்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சட்டப்பூர்வமான உறவு. 7ஆம் இடம்ங்கிறது திருமணம். அப்போது இந்த 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமான 6ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமான 10ஆம் இடம். இப்போ 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோட திசையோ புத்தியோ அவங்க ஜாதகத்தில் ஃப்யூச்சரில் வருதா அப்படின்னு பார்க்கணும். நிறைய பேருக்கு வரும், அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்? அப்போ 6ஆம் அதிபதி திசை வந்ததுன்னா அவங்கள வேலைக்கு அனுப்புனாங்கன்னா அது அந்த வேலையில் முடிச்சுக்கும். 10ஆம் இடம் வந்ததுன்னா அவங்க பேரில் ஒரு சுயதொழில் சின்ன லெவலில் மாற்றி கொடுத்தா கூட அந்த விவாகரத்துங்கிறது கட் ஆகிடும். அப்போ இவங்க 2 பேருக்குமே எதிர்காலத்தில் விவாகரத்து நடக்கக்கூடிய திசை இருக்கா, புத்திகள் நடக்குதா, அப்படி வந்தால் அதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பொருத்தம் பார்க்குற ஜோதிடர் அதுக்கு ஒரு தீர்வை சொல்லணும். 1 இது வரைக்கும் ஒன்று உண்டா, ஓகே. மணமக்கள் நல்ல ஆயுள்பா, 2 பேரும் 80 வயசு 60 வயசு 70 வரைக்கும் இருப்பாங்க, சந்தோஷம். குழந்தையும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் சந்தோஷம், பரவாயில்ல. 2 பேருக்கும் விவாகரத்து தேசையும் இல்லை, 2 பேரும் ஒருத்தருக்குள்ளே நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்காங்க, எல்லாம் கரெக்டு. வருவாய் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வருவாய் இல்லைன்னா என்ன பண்ணுறது? நீ சென்ட்ரலில் நில்லு, நான் எக்மோரில் நிற்கிறேன்னு தான் நிற்கணும் இல்லையா? அப்போ அது வந்து வருவாய்ங்கிறது ஒரு குடும்பத்தோட முக்கியமான பிரச்சனை இல்லையா? அப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் இவனுக்கு வருவாய் ரெகுலராக வருமா, கட்டாயி வருமா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அடுத்தது அதே மாதிரி ஒரு வேளை ஆணோட ஜாதகத்தில் சில பாதிப்புகள் இருந்தால் கூட பெண்ணோட அந்த ஜாதக அமைப்பில் அவனுக்கு வருவாயை ஈட்டி ஆல்டர்னேட்டிவ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வாய்ப்பு இருக்கா, இப்படி பார்க்கணும். இந்த 4ம் அவசியம் இருந்ததுன்னா, அதாவது திருமண பொருத்தம் அப்படின்னு வரும்போது முதல்ல பார்க்க வேண்டியது இந்த 10 பொருத்தங்கள்லாம் பின்னாடி விட்டுட்டு முதல்ல மணமக்கள் 2 பேருக்கும் நீர்த்து ஆயுள் இருக்காங்கிறத பார்க்கணும். இது முதல் பாயிண்ட்டு. 2வது 2 பேரோட ஜாதகத்திலையும் குழந்தை செல்வம் இருக்கான்னு பார்க்கணும். இது 2வது பாயிண்ட்டு. 3வது திருமணத்துக்கு பிறகு விவாகரத்து நடக்கக்கூடிய திசையோ புத்தியோ இந்த மணமக்களுக்கு வருமா, அப்படி வந்தால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு தீர்வு சொல்கிறது 3வது பார்ட்டு. 4வது பார்ட் என்னன்னா, 2 பேரும் எல்லாம் ஓகேவாக இருந்தால் கூட யாரோ ஒருத்தங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் போது இன்னொருத்தவங்களுடைய வருவாய் அதை ஈடு செய்யுமா இப்படின்னு பார்க்கறது தான் திருமண பொருத்தம் 10 பொருத்தத்துக்கு முன்னாடி பார்க்குற வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த 4 விஷயத்தையும் கோட்டை விட்டுட்டு திருமண பொருத்தம் பார்த்தாங்கன்னா இந்த மணமக்களோட சாபம் ஜோதிடர்களுக்கு சேரும், அவங்க பரம்பரையாக அவங்க பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் இது திருமண பொருத்தம் பார்க்கும்போது முக்கியமான விஷயமா எல்லாரும் கவனிக்கணும். அப்போ இந்த 4 விஷயங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த 4 விஷயங்களை விட்டுட்டு நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்க போனீங்கன்னா தினப்பொருத்தம் கணப்பொருத்தம் செத்து போன ஜாதகத்துலையும் இருக்கும், புதுசாக பிறந்த குழந்தை ஜாதகத்துலையும் இருக்கும். அதனால் அதை வச்சுட்டு பார்க்கக்கூடாது. இது ஒரு பார்ட். இதெல்லாம் ஒரு பார்ட்டுக்கு அப்புறம் இன்னும் இப்போது நிறைய புதுசாக ஆராய்ச்சி பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல. இல்லை யங்ஸ்டர்ஸ் சில பேர் சொல்கிறாங்க, அதாவது அனுபவத்தில் சொல்கிறக்கூடிய சில விஷயங்கள் தான். யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா சில பேர் இந்த பழைய புக்கை மக்கப் பண்ணிவிட்டு அதில் உள்ளதே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, புதுசாக வரக்கூடிய ஜாதகங்களை இணைவு பண்ணி சில விஷயங்களை சொல்லுவாங்க. சில பேர் தேடி விஷயங்களை கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அவங்க தான் ஜோதிடத்துக்கு பங்களிப்பை கொடுக்குறவங்க. சும்மா யாரையோ எடுத்துக்கிட்டு யார் பாயிண்ட்டையோ சொல்கிறது இல்லை. அப்போ என்ன சொல்லணும்னா, இந்த சனி அமர்ந்த ராசி, இப்போ நான் கூட சொல்லும்போது என்ன சொன்னேன், கேபி சிஸ்டத்தில் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன், நான் கண்டுபிடிச்சி சொல்கிறது இல்லை. இது மாதிரி எங்கேருந்து எடுக்கிறோமோ அவங்களுடைய பேரை சொல்கிறது தவறு கிடையாது இல்லையா? இளநீர் வீட்டில் நீங்கள் வெட்டினீங்கன்னா என்ன தான் கேர்ஃபுல்லாக வெட்டினா கூட ஒரு சொட்டு தண்ணியாவது கீழே மண்ணில் படாமல் இருக்காது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமத்தில் என்ன பழமொழி சொல்லுவாங்கன்னா, மரம் யார் வச்சான்னு தெரியாதுல்ல, மரம் வச்சவங்களுக்கான அஞ்சலி அப்படின்னு சொல்லுவாங்க.
இது யதார்த்தமாக சொல்கிறது. அது மாதிரி எங்கேருந்து எடுக்கிறோமோ உங்கள் பேரை சொல்கிறது தப்பு இல்லை. அப்போ தானே ஜோதிடம் வந்து செழிக்கும். நமக்கு வந்து வேறு பெரிய லாப நோக்கம் இல்லைங்கிறனால எங்கேருந்து எடுத்தோங்கிறத சொல்லு, எங்கேருந்து கொடுக்கோங்கிறதையும் சொல்லி தானே ஆக வேண்டியதாக இருக்குது. ரைட்டு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு சரியாக இருக்குது என்னன்னு தெரியல. சிலருடைய அனுபவங்களில் இதை சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்தில் வந்து நான் ரிஷபராசின்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய ஜாதகத்தில் சனி மீனத்தில் இருக்குன்னு வச்சுப்போம். நான் கல்யாணம் பண்ணுற என்னோடய ஒய்ஃபோட ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல இருக்கோ அந்த ராசியை இல்லாமல் பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் கன்னி ராசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். சனி மகரத்தில் இருக்குன்னா மகர ராசியில் உள்ள மாப்பிள்ளையை சூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட ஜாதகத்தில் சனி எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசியை சேர்ந்த மாப்பிள்ளையோ அந்த ராசியை சேர்ந்த பொண்ணோ இருந்ததுன்னா அது சரியாக மேட்ச் ஆக மாட்டேங்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. சில இடங்களில் பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட சரியாக தான் இருக்குது. இது சனிக்கு எதுனாலன்னா பொதுவாகவே சனி வந்து கொஞ்சம் நம்ம வந்து வேறு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் தானே எடுக்கிறோம். அப்போ அந்த சனி இருக்கக்கூடிய இப்போ உங்கள் தான் சனி இருக்கக்கூடிய நம்ம ஜாதகத்தில் சனி எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசியில் உள்ளவங்களுக்கும் அவங்க 2 பேருக்கு வந்து பெரிய இணக்கம் வந்து சரியாக எட்ட மாட்டேங்குது. ஸோ அதனால் அப்படி ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. இதை நம்ம முழுசாக எடுத்துக்கிறோமோ இல்லையா அதை ஓரளவு யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா திருமண பொருத்தம் பார்க்கும்போது 10 பொருத்தத்தை மட்டும் தவுண்டி போயிடுறாங்கல்ல, அது போகவே கூடாது. அதை தாண்டி முக்கியமான விஷயங்கள் இதை நான் ஏற்கனவே இன்னொரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் யூடியூப் சேனல் நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன். இருந்தாலும் வந்து அப்போ நான் யார் என்னன்னு தெரியாது இல்லையா. பட் இப்போ நம்ம பேசும்போது நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க தோணும்ல. அடுத்தது ராகு கேது அச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராகு கேதுன்னா ஒரு ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கோ அதுலேருந்து 7ஆம் இடத்துல கேது இருக்கும். இந்த ராகு கேது அச்சுக்கு வெளியே இருக்கக்கூடிய கிரகங்கள், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குருவும் சந்திரனும் மட்டும் வெளியில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதே ஜாதகம் பெண்ணோட அமைப்பில் அந்த மாதிரி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட என்ன தான் வம்பு சண்டைகளை தாண்டி அவங்களுக்குள்ளே அந்த இணக்கம் இருக்குது. அப்போ ராகு கேது அச்சுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் கொஞ்சம் யோசித்து சேர்க்க வேண்டியதாக இருக்குது. இது 2ம் பகை கிரகங்களாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சில பேருக்கு வந்து ராகு கேதுக்கு பிடி வெளியில் ஒரு மாப்பிள்ளைக்கு குரு மட்டும் இருக்குது. இந்த பக்கம் பொண்ணோட ஜாதகத்தில் ராகு கேது பிடிக்க வெளியில் சுக்கிரன் மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே செட் ஆக மாட்டுது. 2மே குருவாக இருந்ததுன்னா ஓரளவு நான் சொல்கிறது ஆயிலெல்லாம் தாண்டி இந்த 4 முக்கியமான விஷயங்களையும் தாண்டி ஒரு சில விஷயங்களில் நம்ம சொல்லும்போது பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா அந்த பல்வேறு பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் தாண்டி அவங்களுக்குள்ள அந்த குடும்பத்தில் விட்டு பிரியாமல் கொள்ளாமல் போகிறதுக்கு இந்த வாய்ப்புகள் வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்குது. அதனால் திருமண பொருத்தம் அப்படின்னு வந்தாலே 10 பொருத்தம் தான் அப்படிங்கிறத பார்க்குறத விட்டுட்டு அதை பாருங்கள், வேணான்னு சொல்லலை. இந்த 10 பொருத்தத்தை வந்து பார்க்குறதுக்கு ஜோசியர் தேவையில்லை. கம்ப்யூட்டர்லேயே ஃபீட் பண்ணிங்கன்னா 2 பேரோட டேட்டா பொறுத்து டைமு அவங்களோட பர்த் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே மேட்சிங் பண்ணி கொடுத்துரும். ஆனால் அதை தாண்டி இதுவும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த 4 விஷயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆயுள் இருந்தால் கண்டிப்பாக வாழ்ந்து தான் தீருவாங்க. குழந்தைகள் இருந்தால் கமிட்மெண்ட் விட்டு போகாது. விவாகரத்து திசை நடக்கலைன்னா வேறு வழி இல்லை. ஓ மூஞ்சை நான் பார்த்துட்டு கிடக்கிறேன், என் மூஞ்சை நீ பார்த்துட்டு கிடக்குன்னு வேறு வழி இல்லாமல் இருந்து தான் ஆகணும். வருவாயும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டு, கஷ்டம்தான் பரவாயில்ல, அவள் சம்பாரித்து கொடுக்குறா. ரைட்டு, ஆமாம், இந்த மனுஷன் என்ன தான் திட்டினாலும் அவள் தானே கஷ்டப்படுறான். இப்படி ஒரு அந்த இதுக்கு வந்துடுறாங்கல்ல. இதுக்கு வந்து அந்த 4 பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம். அதை தாண்டி இந்த திருமண பொருத்தம் ரொம்ப தேவைப்படுத்தும். திருமண பொருத்தம் அப்படின்னாவே 10 பொருத்தம் தான் நான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன் சார். எல்லாரும் பொதுவாகவே எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றதே தெரிய வந்துச்சு. இனிமே பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு போகிறவங்க இந்த 4 விஷயங்களும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களும் நல்லா இருப்பாங்க நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாகவும் சுவையானதாகவும் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.